வெல்கம் டு ஜே சந்திர விளாக்ஸ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் அன்றாடம் செய்கின்ற ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் உடம்புல இருக்க 21 புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணுற மூலம் நாம் டெய்லியும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியும். அதை நீங்களும் செஞ்சீங்கன்னா உணர முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, காலையில் எந்திரிச்சதும் காலை கடன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி நான் சித்தாசனத்தில் உட்காந்துருக்கேன். உட்கார முடியாதவங்க காலை நீட்டி கூட உட்காந்துக்கலாம். ஆனால் முதுகு தண்டு மட்டும் நேராக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, இந்த கட்டை விரல உருவ மத்தியில் வச்சுட்டு அண்ட் கிளாக் வைஸா 1 2 3, ஆன்டி கிளாக் வைஸா 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3, 3 டைம்ஸ் பண்ணணும். இது பண்றதுனால கண் சைட்டு இருக்கிறவங்களுக்கு, கண் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாளடையில அது அப்படியே நிவர்த்தி ஆகும். நம்பர் 2, இந்த நடுவிரல கண்ணுக்கு கீழே கரெக்டா மத்தியில வச்சு 1 2 3, 1 2 3, 1 2 3 இப்படி ஷேக் பண்றதுனால இந்த உடம்புல, இந்த முகத்துல அப்படியே பொலிவாகும், ரொம்ப பிளசண்டா இருக்கும். நம்பர் 3, இந்த கட்டை விரல கரெக்டா இங்க வச்சு கிளாக் வைஸ் 1 2 3, ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3, 1 2 3, 1 2 3, 3 டைம்ஸ் பண்ணணும். இது பண்றதுனால மைண்ட் ஆக்டிவேட் ஆகி ரொம்ப எது செஞ்சாலும் பிளசண்டா செய்ய முடியும். நம்பர் 4, இந்த கையை வச்சு இந்த தாடை எலும்பை இப்படி தடவி இந்த காதை க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 4 க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 2 3 4 5, அகைன் 1 2 3 4 5, 1 2 3 4 5. இது செய்யறதுனால காது பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா அது நாளடைவில் அப்படியே விலகி போயிடும். நம்பர் 5, இந்த புள்ளியார் கூட்டு போடுவோம் இல்லையா, அந்த புள்ளியார் கூட்டு போடுற இடத்துல இந்த விரலை வச்சு அந்த ஸ்கின்னை ப்ரெஸ் பண்ணி 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 3 டைம்ஸ் பண்ணணும். இது பண்றதுனால இந்த இந்த மண்டையில இருக்கிற நரம்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகி முடி கொட்டுறது இதெல்லாம் கூட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 6, இந்த கையை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே உச்சந்தலையிலேருந்து பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள இறங்குறதா நினைச்சுக்கோங்க. எனக்கு நல்ல ஞாபக சக்தி வருது, கண் பார்வை கூடுது, சுவாச குழாய் நல்லா விரிவடையுது, தொண்டை குழி எல்லாம் நல்லபடியா போகுது, உடம்புல இருக்க அனைத்து உறுப்புகளும் ஸ்ட்ராங் ஆகுது, முட்டி வலி, கை கால் வலி, முதுகு தண்டு வலி எல்லாமே குணமாகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதெல்லாம் உங்க உடம்புல பிரச்சனையா இருக்கோ அதுக்கான சக்தியெல்லாம் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும். உங்களுடைய இதை ஃபீல் பண்ணும்போது புருவ மத்தியில உங்களுடைய எண்ணங்களை வச்சு அப்படியே உடம்பு உச்சந்தலையிலேருந்து அப்படியே பவர் இறங்குற மாதிரி ஃபீல் பண்ணணும். இது ஒரு 2 to 3 நிமிஷம் இப்படி பண்ணணும். நம்பர் 7, இந்த ஆள்காட்டி விரல உச்சந்தலையில ஒரு குழி இருக்கும், அந்த குழியில இப்படி வச்சு கிளாக் வைஸா 1 2 3, ஆன்டி கிளாக் வைஸா 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3, 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்படி கை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு உள்ள இறங்குறதுக்கான ஆக்டிவேஷன் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். நம்பர் 8, இந்த கழுத்தும் இந்த முதுகு தண்டும் இணையிற இடத்துல ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பை இந்த மாதிரி 4 விரல் வச்சு கிளாக் வைஸா 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸா 3 டைம்ஸ் நான் பண்றேன் பாருங்க. 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3 இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணணும். இது பண்றதுனால இந்த தலைக்கு போற நரம்பு, இந்த ஷோல்டர்ஸ்க்கு போற நரம்புலாம் ஆக்டிவேட் ஆகி எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். நம்பர் 9, இந்த ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம்ஸை 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒவ்வொரு கைக்கும் ஒரு 25 டைம்ஸ்
பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடும். நம்பர் 10, இது இந்த விரலுக்கும் நடுவுல இப்படி கை வச்சு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 25 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு விதமான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். நம்பர் 11, இந்த ஷோல்டருக்கும் இந்த கழுத்துக்கும் நடுவுல இப்படி கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரஸ் 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 இந்த மாதிரி 25 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கணும். இப்படி பிரஸ் பண்றதுனால இந்த கழுத்து வலி, இந்த காதுக்கு போற நரம்பு, இந்த ஷோல்டருக்கு இந்த கைக்கு வர்ற நரம்பெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்பர் 12, இந்த ஆர்ம்ஸ்னுடைய எலும்புக்கும் இந்த செஸ்ட்னுடைய இதுக்கும் சென்டர்ல இப்படி கை வச்சீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். அதை கிளாக் வைஸ் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 அப்படியே இந்த பக்கமும் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 3 டைம்ஸ் பண்ணணும். இதை பண்ண உடனே நீங்க மூச்சு காத்து அடி வயிற்று வரைக்கும் போறதை உணர முடியும். அப்படியே ஃபுல்லா ஃப்ரீயா காத்து போயிட்டு. நம்பர் 13, இது வயிற்றுக்கு மேல செஸ்டுக்கு நடுவுல கரெக்டா நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க. இது பேரு அனாஹதா அப்படின்றது பாயிண்ட். அந்த பாயிண்ட கிளாக் வைஸ் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 3 டைம்ஸ் பண்ணணும். இதுவும் ஒரு விதமான பிரீத்திங்கு. லங்ஸை வந்து ஃப்ரீ பண்ணி லங்ஸ்ல இருக்க அழுக்கு கூட நீக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. நம்பர் 14, தொப்புள்ள இந்த ஆள்காட்டி விரல வச்சு உள்ள ஒரு பிரஸ் பண்ற மாதிரியும் இருக்கணும். சுத்தம் போது சைட்லயும் வந்து படுற மாதிரி பெருசா சுத்தணும். தொப்புள்ள அழுத்தம் கொடுத்து கிளாக் வைஸா 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸா 3 டைம்ஸ் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதுனால வயிற்றுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கிறதுக்கான இந்த பாயிண்ட். நம்பர் 15, இந்த ஆள்காட்டி விரல வச்சு தொப்புள்ள வச்சிங்க இல்லையா, அதுக்கு கீழே இப்படி 2 விரல வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இங்க ஒரு பாயிண்ட் வரணும். அதையும் ஒரு அழுத்தம் கொடுத்து கிளாக் வைஸா 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸா 3 டைம்ஸ் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது பண்றதுனால இந்த பிளாடர் ஃபுல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி யூரினரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும். நம்பர் 16, இந்த ரிப்ல இப்படி கையை வச்சுக்கிட்டு 1 2 3 மேல கீழே பண்ணணும். அப்புறம் இப்படி முன்ன பின்ன பண்ணணும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது ஏன் ரிப் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் இங்க இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்லாம் வர்றதுக்காக, ரொம்ப ஈஸி மூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்காக இதை பண்றோம். நம்பர் 17, இந்த கையை முட்டிக்கு மேல இப்படி வச்சு முட்டியில படுற மாதிரி, நுனி விரல இப்படி முட்டியில படுற மாதிரி பண்ணிட்டு இந்த விரலை இப்படி தூக்கிக்கோங்க. இந்த கையை ஒரு அழுத்தம் கொடுத்து கிளாக் வைஸ் 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இந்த முட்டினுடைய ஃபுல் காலும் வந்து ஆக்டிவேட் ஆகும், எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் நம்ம. நம்பர் 18, இந்த முட்டி இருக்கு இல்லையா, இந்த முட்டிக்கு கீழே இன்னொரு சின்ன முட்டி இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு குழி இருக்கும். அந்த குழியில இந்த ஆள்காட்டி விரல வச்சு கிளாக் வைஸா 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸா 1 2 3 1 2 3 1 2 3. அதே மாதிரி இந்த காலுக்கும் இது வந்து 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது பண்றதுனால இந்த அடி வயிற்றுல டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நம்பர் 19, இந்த கால் எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்புக்கும் இந்த காஃபுக்கும் நடுவுல ஒரு கேப். அந்த கேப் இப்படி பிரஸ் பண்ணிட்டு
ஒரு அழுத்தம் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த பக்கமும் 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 பண்ணேன். நீங்க ஒவ்வொரு செட்டும் 25 பண்ணணும். 25 பண்ணிட்டா இந்த கால் கீழே இருக்கிற எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். நீ பெயின்ஸ் குறையும். நம்பர் 20, இந்த 2 விரலுக்கும் நடுவுல இந்த விரல்களை வச்சு பிரேசிங் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8. நான் 8 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் 25 வாட்டி பண்ணணும். 25 வாட்டி பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பாதை எரிச்சல்லாம் இருக்கும். அந்த எரிச்சல் நீங்கி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 21, அப்படியே பாதத்துக்கு வாங்க. இந்த மேட்டுக்கு நடுவுல இப்படி ஆள்காட்டி வரல வச்சு 1 2 3 4 கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. இது 3 3 இல்ல, ஒரு 25 வாட்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 25 வாட்டி, திருப்பியும் கிளாக் வைஸ் 25 வாட்டி, திருப்பியும் ஆன்டி கிளாக் வைஸ் 25 வாட்டி, அந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்க. இது பண்றதுனால கிட்னியில உள்ள அழுக்கெல்லாம் நீங்கி நல்ல ஃபங்க்ஷனிங் ஆகும். என்னங்க, இந்த 21 புள்ளிகளை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்றதை பார்த்தீங்க இல்லையா? நான் தினந்தோறும் செஞ்சு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்களும் பயன்படுத்தி உங்க உடம்ப பேணி பாதுகாக்கலாம். நான் இதை எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சித்தர் வழியில வந்த ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவர் பொறுமையா எனக்கு சொல்லி கொடுத்து தீர்க்கமா ஒவ்வொரு ஆக்டிவேஷனும் எப்படி பயன்படும் உடம்புக்கு அப்படின்றத கிளியரா எனக்கு சொன்னாரு. அதை தான் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.